ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம அலைஸ் டிராமாவோட 7வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஓப்பனிங்லயே ப்ரொஃபஸரை வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போற ஹீரோ என்னடா வீட்டுக்குள்ள போய் இத்தனை நேராச்சின்னு லைட்டே போடாம இருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அதே நேரத்தில் நம்ம ப்ரொஃபஸர் பம்பி வீட்டுக்குள்ள வராங்க. ஏன்னா கரண்ட்டும் இல்ல, டோர் வேற ஓபன் ஆயிருக்கு. வந்து பார்த்தா செவுத்துல கண்ணா பின்னான்னு பிளட்ல ஏதோ எழுதியிருக்கு. பக்கத்திலே ஒரு பூனை வேற செத்து கிடக்குது. பாக்குறவங்க கத்தி கதறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போனா இவங்க முட்டிட்டு நிக்கிறதே நம்ம நாக்கு பூச்சியதான். அவ்வளவுதான், இன்னும் பயம் வந்துருது. இவன் வேற சும்மா காலிங் பெல்லு மாதிரி கதறிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஏதோ குளோரோஃபார்ம் வச்சிருப்பான் இருக்கு, கர்ச்சீஃப் வச்சு மொத்தமா மட்டையாக்கிறான் ப்ரொஃபஸரை. அதுக்கப்புறம் யாருக்கோ கால் பண்ணி ரொம்ப பவ்யமா பேசிட்டு இருக்கான். சார் நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்ல, அந்த சைடு இருந்து ஏதோ கமெண்ட் வந்திருக்க மாட்டிருக்கு. ஓகே சார் அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். அப்ப பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் வருது, யாருப்பா அந்த சாருன்னு. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். சோ ரெண்டு பேத்துக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அவனை அடிச்சு துவச்சு காய போட்டுட்டு ப்ரொஃபஸர் கிட்ட வந்து பார்த்தா இவங்க எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. திருப்பியும் நாக்கு பூச்சி சண்டைக்கு வரான். சும்மா கழுத்தாமேட்லயே ஒரு அடியை போட்டு ஒரு ஸ்மாக்க தூக்கி போட்டுறாரு ஹீரோ. டேய் யாருடா நீங்க எல்லாம், எதுக்கா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, தம்பி ஃபியூச்சரோட நல்லதுக்கு இவளுக்கு ஒன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோக்கு செம ஷாக் ஆகுது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோவை தள்ளி விட்டுறான். அதுக்குள்ளேயும் அவங்கிட்ட இருக்கிற டைம் கார்டு ஆன் பண்ணிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் பின்னாடியே துரத்துறாரு. பட் எங்க போனானே தெரியல, பயபுள்ள மாயமா மறைஞ்சு போயிட்டான். மறுபடியும் வந்து ப்ரொஃபஸரை எழுப்பி விட்டுட்டு இருக்கும் போதுதான் சண்டை போட்டதுல நாக்கு பூச்சி மொபைலை இங்கேயே தவற விட்டுட்டான் தெரிய வருது. எடுத்து பார்த்தா மொத்தமாவே டயல் லிஸ்ட்ல ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. இதை செக் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு அளவுக்கு அறகுறையா கான்சியஸ் வந்து கண்ணை திறக்கிறாங்க நம்ம ப்ரொஃபஸர். அப்ப அங்க வர ப்ரொஃபஸரோட சிஸ்டர் கத்தி கதறி அலறிட்டு இருக்கா. இதை பார்த்து இதுல ப்ரொஃபஸருக்கே காண்டாகுது. இவ வேற சீனே முடிஞ்சு போச்சு, இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கா சொல்லி மறுபடியும் மயக்கமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் கண்ணை முழிச்சா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. பக்கத்திலேயே சிஸ்டர் காரி இருக்கா. சரி நான் போலீஸ்ல இதை பத்தி ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்பா அம்மா இதை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுவாங்க. கேட்டாங்கன்னா ஏதாவது திருடம் பூந்துட்டாங்கிற மாதிரி சொல்லிடு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு நீ என் கூட ஸ்டே பண்ண வேண்டாம், அப்பா அம்மா கூட ரெஸ்டாரண்ட்லயே ஸ்டே பண்ணிக்கோ. இப்ப போய் நீ அவங்களை பாருன்னு சொல்லி சிஸ்டர் அனுப்பி வச்சிடறா. அதுக்கப்புறம் சரி அங்க இருக்க தண்ணியாவது குடிக்கலான்னு பார்த்தா அதையும் கூட அவனால தூக்க முடியல. அந்த அளவுக்கு நடந்த விஷயத்த நினைச்சு நர்வஸ் ஆகுறா. ஒரு கட்டத்துல தண்ணி கிளாஸ கீழே போட்டு உடைச்சிடறா. அப்ப கரெக்டா ஹீரோவும் அங்க வரான். இவங்க மூஞ்சியை பார்க்கும் போதே அவனுக்கு அப்பட்டமா தெரியுது ரொம்பவே பயந்து போயிருக்காங்கன்னு. ஆனா இந்த லூசு பையனுக்கு ஃபீலிங்கே கிடையாது. நெக்ஸ்ட் சீன்லயே அவங்களை நேரம் இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஆப்போசிட்ல போய் உட்காருங்கன்னு சொன்னா அந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கறனால ஹீரோ பக்கத்திலே வந்து உட்காந்துக்கிறாங்க ப்ரொஃபஸர். இவன் வேற மனசுக்குள்ள இப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணதே இல்லையாப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே, இப்ப இறந்து போன சயின்டிஸ்டுக்கும் உங்களுக்கும் எப்படி பழக்கம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நான் இதுக்கு பதில் நிறைய டைம் சொல்லிட்டு அவங்க என்னோட சீனியர், அது மட்டும் இல்லாம நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ இன்னுமே டீடைலா சொல்றான். இதுல ப்ரொஃபஸர் காண்டாகுது. நான் இன்னுமே மனசளவுல ஓகே ஆகல, இப்ப இது ரொம்ப முக்கியமா, இதை பத்தி நினைச்சாலே கை கால உதறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் சீக்கிரம் கல்பரேட்டை பிடிக்கணும்னு சொல்லிதான் கேள்வி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொபைல்ல மியூசிக்கை பிளே பண்ணி விடுறான். ஏன்னா ஆல்ரெடி ப்ரொஃபஸர் தான் கார்ல ஒரு டைம் போகும்போது சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் கேட்டாதான் மனசு ரிலாக்ஸ் ஆகும்னு. அதை நினைச்சு பார்த்துட்டு இந்த பக்கி பைவுல மியூசிக்கை பிளே பண்ணி விடுறான். ப்ரொஃபஸருக்கா என்ன சொல்றதுன்னே தெரியல. டே நீ டிடெக்டிவா இல்ல டிஜேவா, ஒழுங்கு மரியாதையா மியூசிக் ஆஃப் பண்ணு, மியூசிக் கேட்கறது நல்லதுதான், அதுக்காக இடம் பொருள் ஏவெல்லாம் வேண்டாமாப்பா அப்படின்னு திட்டினதுக்கு அப்புறம் தான் மொபைலையே கவுத்தி போட்டுறான். அதே நேரத்தில் ப்ரொஃபஸரோட வீட்டுல நம்ம போலீஸ்காரங்களா ஃபாரன்சிக் டீமோட சர்ச் பண்ணிருக்காங்க. அப்ப ஜூனியர் காப் இருந்துட்டு வந்தவனோட பிங்கர் பிரிண்ட்ஸ் கூட கிடைக்கல. நம்மளுக்குன்னு இருக்கிறது இந்த கண்ணா பின்னான்னு கிறுக்கி வச்சிருக்கான் பாத்தீங்களா, இந்த டிராயிங் மட்டும்தான். இது இல்லாம ஹீரோ அவனோட மூஞ்சியை பார்த்திருக்காரு, அதுக்கு ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. வயசு அரௌண்ட் 40 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். மத்த போலீஸ்காரங்களும் எவ்வளவு குறுகுறுன்னு பார்த்து யோசிச்சாலும் எந்த ஐடியாவும் வரல. சோ அங்க இருக்கிற போலீஸ்காரர் ஐயோ நான் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்டியா, எனக்கு சத்தியமா இதை பத்தி தெரியாதுன்னு சொல்லிடுறான். அப்பதான் இவனுக்கே தெரிய வருது இவனுக்கு 3 பேருமே ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்டாமா. இதை பேசி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப கரெக்டா நம்ம கேப்டன் அங்க வந்துடுறாரு. ஜூனியர் காப்பு வாய் அடங்குற மாதிரி இல்ல, இன்னும் குலுங்கி சிரிச்சிட்டு இருக்கான். வந்த கேப்டனுக்கு செம காண்டு. சிரிங்கடா நல்லா சிரிங்க, இன்னும் 3 மாசம் தான், பூமாதேவி வாயை திறக்க போறா, நீங்க எல்லாம் உள்ள போக போறீங்க அப்படின்னு கழுவி ஊத்துறாரு. சரி வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதான்னு கேட்டா இப்ப வரைக்கும் விசாரிச்சுட்டு இருக்கோம். இப்ப ரீசெண்டா கொல்லப்பட்ட சயின்டிஸ்டும் இந்த பொண்ணும் ரொம்பவே க்ளோஸ். அது மட்டும் இல்லாம 2 பேரும் ஒரே ரிசர்ச் லேப்ல தான் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். டேய் மொத்தம் எத்தனை பேர் அந்த டீம்ல இருக்காங்க கேட்டா மொத்தம் 5 பேர் இருக்காங்கன்னு சொல்லிடுறானுங்க.
சரி ஓகே, அந்த டீம்ல இருக்க எல்லாத்தையுமே விசாரிங்க, அது மட்டும் இல்லாம அவனுக்கு என்ன ரிசர்ச் பண்றாங்கிறதையும் கவனிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. வேற எவிடன்ஸ் கிடைச்சிருக்கான்னு கேட்டா நம்ம ஹீரோ கிட்ட இங்க வந்துட்டு போனோட செல்போன் கிடைச்சிருக்கு, அதுல ஒரே ஒரு நம்பருக்கு தான் அவன் டயல் பண்ணிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை ஜூனியர் காப் சொல்றான். அதே டைம்ல நம்ம ஹீரோ நாக்குப்பூச்சி கண்ணா பின்னான்னு செவுத்துல கிறுக்கினதெல்லாம் போட்டோ எடுத்து காமிச்சு இதுல ஏதாவது புரியுதான்னு கேக்குறாரு. பட் ப்ரொஃபசருக்கு எந்த ஐடியாவும் வரல. சரி ஓகேமா, அவனோட செல்போனையும் எடுத்து காட்டுறாரு. டயல் லிஸ்ட்ல ஒரு நம்பர் தான் இருக்கு. இந்த நம்பரை எங்கேயாவது பாத்திருக்கியா, ஞாபகம் இருக்கான்னு கேட்டா நான் பார்த்ததே இல்ல, நீங்களே கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி கால் பண்ணி செக் பண்ணிருக்காரு, அந்த மாதிரி ஒரு நம்பரே இல்லன்னு வந்திருக்கு. இப்பதான் நம்மளுக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோவோட அம்மா மர்டர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கேப்டன் ஹீரோவை கூப்பிட்டு அவங்க அம்மாவோட கால் ஹிஸ்டரி காமிச்சிருப்பாரு. ஏன்னா அதுலயும் இதே மாதிரி வியர்டான ஒரு நம்பர் இருந்திருக்கு. இவங்களும் ட்ரை பண்ணிருக்காங்க, பட் அந்த மாதிரி ஒரு நம்பரே இல்லன்னு தான் வந்திருக்கு. சோ அவங்க அம்மாக்கு இன்சிடென்ட் நடக்கிற அன்னைக்கு மார்னிங் கூட அந்த நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்குன்னு சொல்லி மொபைலை காட்டியிருப்பாரு. அதனால இப்ப பிரசன்ட்லயும் ஹீரோ நாக்குப்பூச்சியோட மொபைலை கேப்டன் கிட்ட காட்டுறான். பட் அவர் பார்த்துட்டு ஏதாவது கோஇன்சிடென்ட்டா இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சரி ஓகே, நான் ப்ரொஃபசரை வீட்டு வரைக்கும் போய் விட்டுட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்றான். இது நம்ம கேப்டனுக்கு ரொம்ப வியர்டா இருக்கு. ஏன்னா யாருக்கிட்டையுமே ரொம்ப க்ளோஸா நம்ம ஹீரோ பழகவே மாட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ப்ரொஃபசரை கூப்பிட்டு போயிட்டு இருக்கும் போது உங்க ஏரியால செக்யூரிட்டியை டைட் பண்ண சொல்லியிருக்கேன், சிசிடிவி கேமராஸும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, சோ நீங்க எதுவும் பேனிக் ஆக வேண்டாம், என்ன ஆனாலும் இந்த டைம் அவனை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அதே நேரத்துல நம்ம கேப்டன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல தனியா உட்காந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அங்க ஜூனியர் காப்பும் கிம்மு வராங்க. கிம்ம பார்த்த உடனே நம்ம கேப்டன் அப்செட் ஆயிடுறாரு. வந்தவ வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம, ஆமா ரெண்டாவதா மர்டருக்கு அட்டெம்ப்ட் பண்ணாங்களாமா, யார் அந்த விக்டிம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இங்க பாருமா, நீ ரொம்ப ஈகரா இருக்க, நீ ஒரு ஜேர்னலிஸ்ட் எல்லாம் தெரியுது, பட் தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் காப் கிட்ட வாடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் இருந்துட்டு ஐயா நான் இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல, கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு வந்துற அப்படின்னு கெஞ்சறான். என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டு கிளம்பி போயிடுறாரு. இவன் சாப்பாடை வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம கிம்முக்கு ஒரு யோசனை வருது. ஜூனியர் காப்போட மசில் எல்லாம் தொட்டு பார்த்துட்டு, நல்ல உடம்பேத்தி வச்சிருக்க, கேர்ள் ஃப்ரெண்ட் தான் உனக்கு இல்ல, சரி பரவாயில்ல அதுவும் நல்லதுதான், என் கூட இருக்கிற நிறைய பொண்ணுங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, உனக்கு வேணா நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். நம்மளும் லைட்டா ஸ்லிப் ஆகிறான். இருந்தாலும் நான் ஒரு போலீஸ்காரன், எனக்கு கடமை தான் முக்கியம் அப்படின்னு டைலாக் விடும் போதே அவங்க போட்டோலாம் என் மொபைல் இருக்கு வேணா காட்டுறேன்னு எடுத்து மொபைல திருப்பி வச்சிடறான். இதுக்கு மேல வைக்கப்பட்ட காரியம் நடக்காது குமார்ன்ட்டு அவனே வாயை திறந்து போட்டோ காட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். மறுபடியும் மொபைலை தூக்கி நகர்த்தி வச்சிடறான். முடியவே முடியாது, இது டூ வே ரோடு மாதிரி, நான் உனக்கு என் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், நீ அந்த விக்டிம் யாருன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வாயை புடுங்கறா. ஜூனியர் காப் இருந்துட்டு அதெல்லாம் சொன்னா கேப்டன் வச்சு செஞ்சு விட்டுருவாரு, கண்டிப்பா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஹிண்டாவது குடுறா அப்படின்னு கேட்டா அவங்க ஒரு ப்ரொஃபசர் அப்படின்னு ஹிண்ட் கொடுத்துறான். இவளுக்கு ஃபர்ஸ்ட் புரியல. சரி ப்ரொஃபசர்னா யாரு எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா ரொம்ப ரூடா இருப்பாங்கன்னு சொன்ன உடனேயே யூன்டேயா அப்படின்னு பேரை சொல்லிடுறா கிம்மு. நம்ம ஜூனியர் காப்புக்கு செம சாக்கு, உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு வாய் விட்டு மாட்டிக்கிறான். சோ இங்க நம்ம ஹீரோ ப்ரொஃபசர் அவங்க அப்பா அம்மாவோட ரெஸ்டாரண்ட் முன்னாடி தான் வந்து டிராப் பண்றான். வெளியே போகணும்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் கூட வரேன், தயவு செஞ்சு தனியா போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது ப்ரொஃபசர் இருந்துட்டு வந்த கில்லர் டைம் டிராவலர் தானே அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோக்கே ஷாக் ஆகுது. இல்லப்பா நான் நிறைய யோசிச்சு பார்த்துட்டேன், ஏன்னா நானும் இப்ப இறந்த சயின்டிஸ்டுமே டைம் டிராவல் சம்பந்தமா தான் ரிசர்ச் பண்ணிருக்கோம், எங்களுக்குள்ள மியூச்சுவலா வேற எதுவும் கிடையாது, சோ கண்டிப்பா வந்தவன் டைம் டிராவலரா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ கேக்குறா. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு எனக்கும் அந்த டவுட் இருக்கு, ஆனா இன்னும் அந்த டைம் டிராவல சக்சஸ் பண்ணாத ஒரு டீமையே அவன் டார்கெட் பண்றான் எனக்கு தெரியல அப்படின்னு மொக்க பண்ணி விட்டுறான். அப்ப ப்ரொஃபசர் இருந்துட்டு நீ சொல்றது கரெக்ட் தான், இதுக்கு முன்னாடி சாதிச்ச எல்லாருமே ஃபர்ஸ்ட் தோல்வியை தான் பார்த்திருக்காங்க, இந்த உலகம் உடனே எதையும் ஒத்துக்காது, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், பட் எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த விஷயத்துல கண்டிப்பா என்னோட டைரக்டர் சக்சஸ் பண்ணுவாரு, ஏன்னா இதுக்காக நம்ம டைரக்டர் அவர் லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு டைரக்டர் சொன்ன விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. கடைசி 10 வருஷமா நடக்க போற விஷயத்தை தடுக்கிறதுக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ இருந்துட்டு உங்க ரிசர்ச்சர்ஸ் டீம்ல பார்க்குங்கிற பேர்ல யாராவது இருந்திருக்காங்களா அப்படின்னு அவங்க அம்மாவோட பேரை சொல்லி கேட்கறான். இது அவங்க அம்மாவோட செகண்ட் ஐடென்டிட்டி, இது நம்ம ஹீரோக்கு தெரியாது. நம்ம ப்ரொஃபசரும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அந்த மாதிரி யாருமே இல்லையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு 2010 நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோவோட அம்மா டைரக்டரா வந்து மீட் பண்ணிருக்காங்க. அவருக்கு இவங்க யாருன்னே தெரியாதப்போ, யாருமா நீங்க, எதுக்கு என்ன மீட் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா இவங்க எடுத்த உடனே டைம் டிராவல்ல நம்பிக்கை இருக்கான்னு கேக்குறாங்க. நம்ம டைரக்டருக்கு செம ஷாக் ஆகுது. அப்போ ஒரு புக்கையும் எடுத்து
வெளியே வைக்கிறாங்க, அந்த புக் ஆஃப் ப்ராபசி. இந்த புக் ஃபியூச்சர்ல இருக்கிற ஒருத்தர் எழுதினது, ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸ் இருக்கிற ஒரு லாக் புக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம டைரக்டருக்கு சிரிப்பு வந்துருது. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், தயவு செஞ்சு என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களும் அந்த புக்ல ஒரு பேஜை ஓபன் பண்ணி இதுல உங்க பேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவரும் வாங்கி படிச்சு பார்த்தா அதுல உண்மையாலுமே டைரக்டரோட நேம் போட்டு மத்தவங்க எல்லாம் பயப்படும் போது இவருதான் தைரியமா ஸ்டெப் எடுத்து வச்சு டைம் டிராவல் டோரை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணாரு, இவருனாலதான் இது மறுசீரமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. ஆனாலும் டைரக்டருக்கு நம்பிக்கை வரல. தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு போறாரு. அப்ப ஹீரோவோட அம்மா இருந்துட்டு, நான் நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம டைரக்டருக்கு செம்ம ஆச்சரியமாகுது. அப்படியே சீன் பிரசன்ட்க்கு, அதாவது 2020க்கு வருது. நம்ம டைரக்டர் கிட்ட அவரோட செக்யூரிட்டி வந்து ப்ரொஃபசர் சேஃப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். இப்பதான் டைரக்டருக்கு நிம்மதியா இருக்கு. சோ நம்மளுக்கு அதிகமா டைம் கையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ கிட்ட இருந்து டைரக்டர் கால் வருது. நம்ம டைரக்டர் உன்னோட காலுக்கு தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோ ஏன் ரிசர்ச் டீமையே டார்கெட் பண்றாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு டைரக்டர் வந்துட்டு, எல்லாமே உங்க அம்மா கிட்ட இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து டைம் டிராவல்னால நிறைய ப்ராப்ளம் நடக்கும், அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதை தடுத்து நிறுத்துறதுக்கான முயற்சியில தான் ஈடுபட்டு இருந்தேன். அதனாலதான் அந்த டீமை டார்கெட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த புக் ஆஃப் ப்ராபசி அது எங்கிட்ட தான் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா, டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. நம்ம ஹீரோ அரக்க பறக்காங்கதான் போயிட்டு இருக்கான். இப்ப நம்மளுக்கு மறுபடியும் 2010 நடந்தது காட்டுறாங்க. ஹீரோவோட அம்மா டைரக்டர் கூப்பிட்டு வந்து கிளாஸ்ல ஸ்டூடெண்டா இருக்கிற ப்ரொஃபசரை காட்டியிருப்பாங்க. அவருக்கு செம்ம ஷாக் ஆயிருக்கும். சோ எனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா என்னோட ரிசர்ச்சை இந்த பொண்ணை வச்சு கண்டினியூ பண்ணுங்க, அவனால மட்டும்தான் டைம் டிராவல் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் டைரக்டர் ஹீரோட அம்மாவை நம்பவே ஆரம்பிச்சிருப்பாரு. இதை நினைச்சு பார்த்துட்டு லாக்கர்ல இருக்கிற புக் ஆஃப் ப்ராபசி எடுக்கிறாரு. அப்ப அந்த ரூம்ல லைட் எல்லாம் அணைஞ்சறியுது. இவருக்கு டவுட் வந்துருது. பார்த்தா டோரை ஓபன் பண்ணிட்டு நாக்குப்பூச்சி வந்து நிக்கிறான். டைரக்டரை பார்த்துட்டு கொடூரமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. சீனும் கட் ஆகுது. நம்ம ஹீரோவும் டைரக்டரோட லேபுக்கு வந்துடுறான். வெளியே ஆல்ரெடி நிறைய போலீஸ்காரங்க இருக்காங்க. டைரக்டரோட அசிஸ்டன்ட வேற ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு இருக்கானுங்க. உள்ள வந்து பார்த்தா டைரக்டரை காணும். என்னடா விஷயம், அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா டைரக்டரை யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னு அங்க இருக்க போலீஸ்காரன் சொல்றான். அதே நேரத்தில் ஆலைஸ்ல இந்த நாக்குப்பூச்சியை பத்தி தான் கொலி கேட்டு இருக்காரு. ஏன்னா இந்த நாக்குப்பூச்சி இவங்க குரூப்பை சேர்ந்தவனே கிடையாது, இவனால எப்படி டைம் டிராவல் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டா இன்சார்ஜ் லேடி இருந்துட்டு, இவனுக்கு நம்ம யூஸ் பண்ற அபிஷியல் ரூட் யூஸ் பண்றது இல்ல, 1992ல லீ சி ஹூன் அவன் யூஸ் பண்ண அதே ரூட்டை தான் இவன் யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் வேற யாரும் இல்ல, கால் கட்டாய் ஜெயில இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான். சோ அப்ப இவங்களுக்கு பின்னாடி எல்லாம் ஒரே ஆள் இருக்கிறதா சான்சஸ் இருக்கு. அவனை தான் இவங்க டீச்சர்னு கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கொலி இருந்துட்டு வேற எந்த விஷயம் சிமிலரா இருக்குன்னு கேட்டா, இவன் டார்கெட் வைக்கிற எல்லாருமே இந்த ரிசர்ச் டீமை சேர்ந்தவங்க, அதுல யூன் டேயும் இருக்கா அப்படிங்கிற பேரை இன்சார்ஜ் லேடி சொல்லிடுறா. இதை கேட்கிற கொலிக்கு ஷாக் ஆகுது. இருந்தாலும் அவ நம்ம அனுப்பின யூன் டே இல்ல, அவ வேற நார்மல் பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் கொலிக்கு இதை நார்மலா எடுத்துக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா இவளும் சயின்டிஸ்ட், ஃபியூச்சர்ல இருந்து நம்ம அனுப்பின யூன் டே, அதாவது ஹீரோட அம்மா, அவங்களும் சயின்டிஸ்ட். அப்புறம் எப்படி இதை நார்மலா எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி காய்ச்சுன்னு காய்ச்சறாரு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் யூனினை வெளியெடுக்கிறதுக்கான வழியை பாருங்க, அப்படியே யூன் டே என்ன ரிசர்ச் பண்றாங்கிறதையும் கண்டுபிடிங்க அப்படின்னு ஆர்டர் போட்டுறாரு. இப்ப ஜூனியர் காப் ஹீரோ கிட்ட டைரக்டர் இங்கிருந்து கடத்தப்பட்டதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்ல, சிசிடிவி கேமராவும் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிடுறான். அதனால இனிமேல் இந்த சம்பவம் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச் டீம்ல அத்தனை பேத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண சொல்றாரு ஹீரோ. இப்ப தூங்கிட்டு இருக்கிற ப்ரொஃபசருக்கு ஒரு கனவு வருது. அதுல ஒரு குட்டி பையன் நடந்து வந்துட்டு இருக்கான். ப்ரொஃபசர் தான் கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடி வராரு. பின்னாடியே மொத்த பாடியையும் கவர் பண்ண மாதிரி ஒரு கத்தி எடுத்து வந்துட்டு இருக்கான். சோ இவங்களும் அந்த குட்டி பையனை ஒரு இடத்த சேவ் பண்ணிட்டு திரும்பறக்குள்ளேயும் கத்தியால சொருகிடுறான் ப்ரொஃபசரை. ஷாக்குல கண்ணை முழிச்சு உட்கார்றாங்க. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. சோ நம்ம ப்ரொஃபசரும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, தூக்கம் வர மாதிரி இல்ல. ஹீரோக்கு கால் பண்றாங்க. பயபுல காருக்குள்ளேயே தான் உட்காந்துட்டு இருக்கான். சாரி இந்நேரத்துக்கு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணதுக்கு, எனக்கு மனசே சரியில்லை, என்னோட வீடு வரைக்கும் நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நானும் கூட வரேன், வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். சோ இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வெளியவே தான் கார்ல வெயிட் பண்றாரு நம்ம ஹீரோ. வெளியே வந்த ப்ரொஃபசருக்கு டவுட், எனக்காக தான் வெயிட் பண்ணேன்னு கேட்டா இல்ல, இப்பதான் இந்த இடத்த கிராஸ் பண்ண அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். இவங்களும் அந்த வீட்டுக்கு வந்து அந்த நாக்குப்பூச்சி ஏதோ உரைச்சு ஃபார்முலால எழுதி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா யாரோ வர மாதிரி சத்தம் கேட்கறனால 2 பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. வரது வேற யாரும் இல்ல, நம்ம கிம்மு. இவங்களை பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஷாக் ஆகுறா. ஆனா ப்ரொஃபசர் பக்கத்திலே ஹீரோ நிக்கும் போது காண்டாகுது அவளுக்கு. அப்ப ஹீரோ தான் அவளை கூப்பிட்டு வந்து, நான் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தான் வந்தேன், தயவு செஞ்சு இதை பத்தின ஆர்டிகல் நீ எழுதாத, ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் இதை கிம் கேட்கிற மாதிரி இல்ல. ஒழுங்கு மரியாதை உனக்கு தெரிஞ்ச விஷயத்துல எனக்கு சொல்லு. அது எப்படி 1992ல பார்த்த ஒருத்தன் இன்னும் அதே மாதிரி இருப்பான்? அது மட்டும் இல்லாம ஷ்ராடிங்கர்ஸ் கேஸ் மாதிரி ஒரு மர்டர் நடக்க போகுதுங்கிறது உனக்கு முன்னாடியே எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கறா. பட் ஹீரோ கிட்ட பதில் இல்ல. ஆனா இவங்க பேசிட்டு இருக்கிறத ப்ரொஃபசர் கேட்டுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது கூட ஹீரோட ஞாபகம் தான் வருது. அவனை கல்பிரேட் போலீஸ்னு சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்பதான் உண்மையான பேரை போட்டு சேவ்
பண்ணிட்டு இருக்காங்க. இதை வெளியே நின்று ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்கான். சோ 24 hours ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான் ப்ரொஃபஸருக்கு. ரிட்டன் அவங்களை டிராப் பண்ணும் போது கூட எப்பவுமே என் கூடயே இருந்தா நீ எப்பப்பா திருடனை பிடிக்க போற அப்படின்னு கேட்டுறாங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு ப்ரொஃபஸருக்காக ஒரு மினி கன் வாங்கிட்டு வந்திருப்பான், ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் போது யாரோ குறுகுறுன்னு அவங்களை பார்த்துட்டே இருக்காங்க காருக்கு வெளியே இருந்து. யாருன்னு பார்த்தா ப்ரொஃபஸரோட அப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், ரெஸ்டாரண்ட் கூட்டு போய் ஹீரோவை நல்லாவே மரியாதையா ட்ரீட் பண்றாங்க. அப்ப கரெக்டா அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. ஜூனியர் காப் இருந்துட்டு நாக்கு பூச்சி கிட்ட இருந்து எடுத்தது அன்ரெஜிஸ்டர்ட் மொபைல், இதை ட்ராக் பண்றதுக்கு பாசிபிளே இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம அவன் டயல் பண்ண நம்பர் எந்த செல்போன் கம்பெனி ரெஜிஸ்டர் ஆகலையாமா. ஆனா அந்த கால் வந்த லொகேஷன் மட்டும் ட்ராக் பண்ணிருக்காங்க. அது ஹோப் அப்படிங்கிற நேம்ல இருக்கிற ஆர்பனேஜ் தான் அந்த லொகேஷன். அதாவது ப்ரொஃபசர் சின்ன வயசுல வளர்ந்தாங்கல்ல அதே ஆர்பனேஜ். அதே நேரத்தில் ப்ரொஃபசர் கிட்ட அவங்களை அடாப்ட் பண்ண அம்மா இருந்துட்டு ஆர்பனேஜ்ல இருந்து கால் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்லயே ப்ரொஃபசர் ஆர்பனேஜ்ல இருக்கிற அந்த சிஸ்டர் தான் வந்து பாக்குறாங்க. அவங்க இருந்துட்டு ஒரு டிடெக்டிவ் 2 நாளைக்கு முன்னாடி உன்னை பத்தி விசாரிச்சான்னு சொல்றாங்க. நம்ம ப்ரொஃபசர் ஹீரோ பேரை சொல்லி அவன் தானேன்னு கேட்டா அவன் இல்லப்பா, அவங்க வேற ஏதோ பேர் சொன்னாங்க. ஆனா 1992ல நீ இந்த ஆர்பனேஜ்க்கு எப்படி வந்த, வரும்போது கையில ஏதாவது புக் இருந்துச்சான்னு விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி அவன் பாக்குறதுக்கு எப்படி இருந்தான்னு கேட்டா ஒரு 40 வயசு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டிடெக்டிவ் இருந்துட்டு உனக்கு 1992ல இறந்த உன்னோட பயாலஜிக்கல் ஃபாதரை ஞாபகம் இருக்கான்னு விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ப்ரொஃபசருக்கே ஷாக் ஆகுது. அப்போ கரெக்ட் அங்க நம்ம ஹீரோவும் வராரு. இதுல ப்ரொஃபசருக்கு இன்னும் ஷாக் ஆயிருது. சோ நடந்த விஷயத்தை ஹீரோ கிட்டையும் சொல்றாங்க. அப்பவுமே ஹீரோ அதை தான் கேட்கிறான், உண்மையாலுமே உன் பேரண்ட்ஸ் ஞாபகம் இல்லையான்னு. பட் ப்ரொஃபசருக்கு எந்த விஷயமும் ஞாபகம் இல்ல. நான் இங்கதான் இந்த குழந்தைங்கள ஒருத்தரா வளர்ந்தேன், எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 1992ல எங்க அப்பா இறந்துட்டாருங்கிற விஷயமே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நேரா யூமினை தான் வந்து பாக்குறான் நம்ம ஹீரோ. 1992ல இறந்த அந்த சயின்டிஸ்டோட ஃபைலை காமிச்சு இதெல்லாம் நீ தானே பண்ண அப்படின்னு கேட்டா பதில் சொல்ற மாதிரி இல்ல. பாரு தம்பி உன்னோட போட்டோ கூட இருக்கு, சம்பவம் நடந்த இடத்துல இருந்த ஒருத்தனோட காலை வேற வெட்டி இருக்கீங்க, எல்லாமே இந்த புக் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு தானே அப்படின்னு கேட்டோன்னு யூமினோட ஃபேஸே மாறுது. சரின்ட்டு இவங்க அம்மா பேரை சொல்லி அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாரு யூமின். அப்புறம் ஏன்பா ப்ரொஃபசர் பின்னாடியே வந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா நீ ஏன்டா ப்ரொஃபசரை காப்பாத்த துடிக்கிற அப்படிங்கிற மாதிரி யூமின் கேட்கிறாரு. இதுக்கு மேல உங்ககிட்ட நான் பேச முடியாது, என் பின்னாடியே வா அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் கூட்டு வந்துறான். அங்கதான் ப்ரொஃபசரும் இருக்காங்க. ப்ரொஃபசரை பார்க்குற யூமின் லைட்டா ஸ்லிப் ஆகுறாரு. இருந்தாலும் ப்ரொஃபசர் எதுக்கு என்ன மீட் பண்ற அந்த பார்க்குக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க. பட் ஹீரோ இருந்தா இவர் ப்ராப்பரா ஆன்சர் பண்ண மாட்டார் அப்படின்னு ப்ரொஃபசருக்கு நல்லாவே தெரியுது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோவே அந்த ரூம்ல இருந்து வெளியே அனுப்பிடுறாங்க ப்ரொஃபசர். அதுக்கு யூமின் இருந்துட்டு நீ செய்யற விஷயம் எல்லாம் உன்னை டேஞ்சர்ல கொண்டு போய் விட்டுரும், உன்னை வார்ன் பண்றதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்ம ப்ரொஃபசர் வேணும்ட்டு எதுக்காக நீங்க என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணீங்க அப்படின்னு டெம்ப்டேத்துற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. யூமின் காண்டாகுது, யாரு கொலை பண்ண பார்த்தா அப்படின்னு கட்ட வருவாரு. டபால் சைலண்ட் ஆயிடுறாரு. சோ ப்ரொஃபசருக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது, உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிதானே கேட்டா இல்லவே இல்லைன்னு சொல்லிடுறாரு. நான் இப்ப கேட்கல, மேபி ஃபியூச்சர்ல நீங்களும் நானும் க்ளோஸா இருந்திருக்கலாம், நீங்க பேசுறது பண்றதெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு என்னை நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. பட் யூமின் கிட்ட எந்த பதிலும் வர மாதிரி இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க டைம் டிராவல் பண்ணி தான் வந்திருக்கீங்கிறது எனக்கு புரியுது. பட் இங்க இருக்கிற போலீஸ்காரங்கனால அதை ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா நான் அப்படி இல்ல, நான் சயின்டிஸ்ட், கண்டிப்பா இதை நான் ப்ரூவ் பண்ணியே தீருவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்கும்போது யூமின் இருந்துட்டு இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம், இதில் நீ தலையிடாத அப்படிங்கிற மாதிரி திருப்பி வார்னிங் கொடுக்கிறாரு. சோ யூமினுக்கு ப்ரொஃபசரை நல்லா தெரியும் அப்படிங்கிறது இப்ப 100% கன்ஃபார்ம் ஆயிருது. அதே நேரத்தில் இந்த ரூமுக்கு வெளியே இருந்து இந்த கேஸ் ஃபைல் எல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இறந்து போன சயின்டிஸ்டோட பொண்ணோட போட்டோ இருக்கு. இதே பொண்ணோட போட்டோ தான் இதுக்கு முன்னாடி ஆர்பனேஜ்லயும் பார்த்திருப்பாரு. இத பேசிட்டே இருக்கும்போது ப்ரொஃபசர் வெளியே வந்துடுறாங்க. அவனை ரொம்ப இரிட்டேட் பண்றான், எனக்காக 2 பஞ்ச் விட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. பட் இப்ப பதிலுக்கு ஹீரோ ப்ரொஃபசரை வெளியே நிக்க வச்சுட்டு இவன் உள்ள போறான். அப்ப யூமின் இருந்துட்டு இப்ப வந்தவன் ஒரு இல்லீகல் டைம் டிராவலர், சோ கண்டிப்பா அவன் உடம்பு ஃபுல்லா ரேஷஸ் வரக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அந்த ஈன்சு குழந்தையோட அம்மாவும் இல்லீகலா டைம் டிராவல் பண்ணிட்டு வரும்போது தான் இந்த மாதிரி ரேஷஸ் வந்திருக்கும். தம்பி ஃபியூச்சர்ல இருந்து வரவங்கள நீ கண்ணால பாக்கறத வச்சு மட்டும் நம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே நேரத்தில் ஒரு டாக்டர் நம்ம ஜூனியர் காப் கிட்ட நீங்க சொன்னது உண்மைதான், நிறைய ரேஷஸ் இருக்கு, 30 டைம்ஸ் அதிகமான ரேடியேஷன் இந்த உடம்புல பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. பட் யாரோட ரிப்போர்ட் நம்மளுக்கு காட்டல. சரி இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் டாக்டர் கேட்டா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஹீரோ தான் செக் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்லயே நாக்குப்பூச்சி ஒரு ஆளை கட்டி போட்டிருக்கான். இவன் வேற யாரும் இல்ல, ஃபர்ஸ்ட் லைப்ரரியில தட்டி விட்டு வந்திருப்பாரு பாத்தீங்களா புக்க, அந்த ஆள் தான் இவரு. இவரும் அந்த ரிசர்ச் டீம்ல ஒருத்தர் தான். நாக்குப்பூச்சின்னு இவர் பண்ண ரிசர்ச் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு அங்க இருக்க ஒரு கத்தி எடுக்கிறான். இவரை தான் கொல்லுவான்னு பார்த்தா பக்கத்திலேயே இருக்கிற ப்ரொஃபசர் போட்டோக்கு தான் எய்ம் வைக்கிறான். சோ இவனுடைய டார்கெட் ப்ரொஃபசர். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ ஜூனியர் காப் கால் பண்ணி நீங்க சொன்ன மாதிரியே நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கு பாடி ஃபுல்லா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறான். சரி ரொம்ப லேட் ஆச்சு, நான் உங்களை வீட்டுல டிராப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டா ப்ரொஃபசர் இருந்துட்டு நான் ஃபார்முலா கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு, என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதான் இங்க 3 போலீஸ் ஆபீசர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த ஃபார்முலா
ஃபார்முலாவை பத்தி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சோ நம்ம ஹீரோவும் அந்த பில்டிங்ல இருந்து வெளியே வரும்போது வயசான ஒருத்தர் மேல இடிச்சிடறாரு. அவர் புக்கும் கீழே விழுந்துருது. இவரும் சாரி சொல்லிட்டு ஃபேஸ மட்டும் பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். அதே நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு புது கேரக்டர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க. பைபிள்ல வரும்போதே ரொம்ப நக்கலா தோரணையா வரான். இந்த லூசு போலீஸுகளும் வந்தவனை யூமின் இருக்கிற செல்லிலேயே போட்டு லாக் பண்றாங்க. சோ யூமினும் இப்ப வந்தவனும் ஒருத்தர் பாக்குறாங்க. அவ்வளவுதான், ரெண்டு பேரும் ஜூட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. போலீஸ்காரங்கள என்ன நடக்குதுன்னே தெரியல. சோ அந்த ஏஜென்ட் இப்ப ஏலைஸ்ல தான் காட்டுறாங்க. குழி இருந்துட்டு எங்கடா யூமின் கேட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல வெளியே வந்தோடனே ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறான். அதே நேரத்தில் இப்ப வயசான ஒரு ஆள் இந்த பில்டிங்ல என்ட்ரானா பாத்தீங்களா, அவனை அந்த போலீஸ்காரங்க தடுத்து நிறுத்துறாங்க. பட் அவன் கையிலேயே புக் இருக்கிற பார்த்தா இவரு ப்ரொஃபசர் நினைச்சு உள்ள விட்டுறாங்க. நம்ம ஹீரோ சிக்னல் நின்னுட்டு இருக்கும் போது இந்த நாக்கு பூச்சியை ஸ்கெட்ச் பண்ணிருப்பாங்களா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சோ இப்ப ஒரு வயசான ஆள் இடிச்சோம்ல அந்த ஃபேஸும் இந்த ஃபேஸும் ஒரே ஃபேஸ் தான் அப்படிங்கிறது இவருக்கு புரியுது. அப்பதான் யூமின் சொன்ன விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. ஃபியூச்சர்ல இருந்து வந்தவங்க கிட்ட டீல் பண்ணும்போது கண்ணால பாக்குறத மட்டும் நம்பாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை சொல்றதுக்காக ப்ரொஃபசருக்கு கால் பண்ணா அவங்க எடுக்கிறக்குள்ளேயுமே அந்த ரூமுக்கு அந்த வயசான ஆள் அதாவது நாக்கு பூச்சி வந்துடுறான். பட் ப்ரொஃபசருக்கு இந்த கெட்டப்ல இருக்கிற அடையாளம் தெரியல. பரவாயில்லையமா ஈக்குவேஷன்லாம் சூப்பரா போட்டுருக்கான்னு சொல்லி பேலன்ஸ் ஈக்குவேஷன் அவன் சால்வ் பண்றான். அப்ப அவன் உடம்புல இருக்கிற ரேஷஸ் எல்லாம் நம்ம ப்ரொஃபசரும் நோட் பண்ணிடுறாங்க. எப்பவும் போல காதுல இருந்து ஒரு சின்ன சிப்பு மாதிரி எதையோ வெளியே எடுக்கிறான். ஆஸ் யூசுவல் ஒரிஜினல் கெட்டப் வந்தாச்சு நம்ம ஆளு. டே உனக்கு என்னதான்டா வேணும் அப்படின்னு கேட்டா புக் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னு கேட்கறான். இது நம்ம ப்ரொஃபசருக்கு என்னன்னே தெரியல. கத்தி எடுத்து கதையை முடிக்கலாம் வரும்போது யூமின் அங்க வந்துடுறாரு. அவனை போட்டு பொழந்துட்டு ப்ரொஃபசர் அங்கிருந்து போக சொல்றக்குள்ளே அவன் கத்தி எடுத்து யூமினை சொருகிடுறான். டே பாஸ்ட்ல இருக்கிறவங்களை ஏன்டா கொலை பண்ண பாக்குற அப்படின்னு யூமின் கேட்டா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. அந்த புக்கு திருப்பி பாஸ்ட்ல இவங்க கையிலேயே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூமினோட கதையை முடிக்க பார்க்கும்போது ப்ரொஃபசர் நம்ம ஹீரோ குட்டி கண்ணு கொடுத்துருவான் பாத்தீங்களா, அது பெப்பர் ஸ்ப்ரே கண்ணாட்டு இருக்கு. அதை வச்சு அடிச்சு விளையாண்டு இருக்கா. பட் நாக்கு பூச்சி அசால்ட்டா ப்ரொஃபசர் தூக்கி வீசிடுறான். அதுக்குள்ளேயும் நம்ம ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. ஹீரோ கிட்ட 4 அடி வாங்கினோடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல சண்டை போட முடியாதுன்னு. சோ டைம் டிராவல் கார்டு ஆன் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். பின்னாடியே துரத்திட்டு வர ஹீரோ அங்க அந்த 3 போலீஸ்காரங்களும் அடிபட்டு கிடக்கிறத பாக்குறாரு. ரிட்டன் அந்த ரூம்குள்ள வந்து பார்த்தா நம்ம யூமினையும் காணும். நம்ம ப்ரொஃபசருக்கு அள்ளி இல்ல பயத்தோட உச்ச கட்டத்துல இருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் யூமின் அங்கேயே தான் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காரு. அதே நேரத்துல கடத்தப்பட்ட டைரக்டர் தான் காட்டுறாங்க. அவர் ஒரு இடத்துல யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பக்கத்துலயே இந்த புக் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை படிச்சுக்கிட்டே இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அம்மா போலீஸ் கேப்டன். டே என்னடா சொல்ல வரீங்க அப்படின்னு நம்மளுக்கே தோணுது. அவரும் அந்த புக்ல லாஸ்ட் பேஜ் இல்ல அப்படிங்கறத நோட் பண்றாரு. நெக்ஸ்ட் நம்ம ப்ரொஃபசர் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல தான் உட்கார வச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு ஆர்பனேஜ்ல இருக்க சிஸ்டர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. ஓபன் பண்ணி பார்த்தா இவரு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்ட மாதிரியே அந்த போட்டோவை தான் அனுப்பியிருக்காங்க. நம்மளும் கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ப்ரொஃபசர் தான். அதே நேரத்துல போலீஸ் சீஃப் அங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. எப்படா செல்லுக்குள்ள இருந்தவங்க மறைஞ்சு போவானுங்க, இதெல்லாம் வெளியே சொன்னா யாராவது நம்புவாங்களா, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றேன்னு ஓட்டுவானுங்கடா. போலீஸ சும்மாவே ஓட்டு ஓட்டுறானுங்க. ஏன்டா இப்படி உயிர் அடிக்கிறீங்க போட்டு விரட்டி விரட்டி அடிக்கிறார் எல்லாத்தையும். அதே நேரத்துல நம்ம ஜூனியர் காப்பு கிம்மு கால் பண்ணி இன்னைக்கு கேப்டன் டியூட்டிக்கு வரவே இல்ல, இத்தனை வருஷத்துல அவர் ஒரு நாள் கூட லீவ் எடுத்தது கிடையாது அப்படின்னு சொல்றான். ஆனா கிம் இது சீரியஸ் எடுத்துக்காம போனை கட் பண்ணிடுறான். அதே டைம்ல இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இருக்கிற ப்ரொஃபசர் கிட்ட நம்ம ஹீரோ இருந்துட்டு இதுக்கப்புறம் நான் டெம்பரவரியா ஒரு வீடு பார்த்திருக்கேன், அங்கதான் நீங்க எங்கூட ஸ்டே பண்ண போறீங்க, அது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிடுறான். சோ இவங்களுக்கும் வேற வழி இல்ல, எங்கதான் அந்த வீடு இருக்குன்னு கேட்டா ஹீரோ அவங்க அம்மா கூட வாழ்ந்த வீடை நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு போட்டோ இருக்கு. சோ இப்பதான் ஒரு பிளாஷ்பேக். ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் ஒரு இடத்துக்கு ஹீரோ அவங்க அம்மா கூட சின்ன வயசுல போயிருக்கான். அப்ப அங்கதான் இந்த குட்டி பொண்ணு பலூன் வச்சு நின்று இருந்திருக்கா. ஹீரோவும் அந்த குட்டி பொண்ணு நிக்கிறது அவங்க அம்மா தான் போட்டோவும் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரிதான் இப்ப பிரசன்ட்ல இருக்கிற மாதிரியும் நம்மளுக்கு காட்டுறாங்க. அதே டைம்ல ஹீரோவும் ப்ரொஃபசரும் ஹீரோ அவங்க அம்மா கூட வாழ்ந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோடும் மரணபங்கமா கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா பிடிச்சிருக்க நம்பரை நெக்ஸ்ட் எபிசோட் மீட் பண்ணலாம். நன்றி.